மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஹிப் பெயின், இடுப்பு வலி அப்படின்றது நிறைய பெண்கள் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது இன்னைக்கு ஆண்களுக்கும் தொற்றிடுச்சு. ஆண்களுக்கும் சில பேருக்கு இன்னைக்கு இடுப்பு வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆனா அதிகமா இதுல பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆமா. அப்ப இந்த இடுப்பு வலி எதனால வருது, இதற்கு ஏதாவது எளிமையான சோர்ஸ் இருக்குதா அப்படின்றது தான் இன்றைய பதிவே. ஓகேங்களா? ஆமா. அப்ப இந்த இடுப்பு வலி எதனால வருது அப்படின்னா, நிறைய இன்னைக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. அப்ப ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கு இது அதிகமாக அந்த இடுப்பு வலி தாக்கப்படுது பாருங்க. அதாவது இடுப்புக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதை ஒரு ஷேப் சொல்லுவாங்க. இப்படி இந்த வடிவத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடுப்பு பகுதி இப்படி கருவா அப்படி வளைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கரு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நம்ம அந்த ஒர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அது ரீதியாகவே தான் இருக்கும். முன்னோர்கள் அன்னைக்கு பயன்படுத்தின விஷயங்கள்லாம், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தண்ணி பானை, அந்த தண்ணி பானை தூக்கிட்டு வர்றாங்க, தண்ணி குடம் தூக்கிட்டு வர்றாங்கன்னா அந்த குடம் கொண்டு அந்த கரு சேப் இருக்கும். அப்படி இடுப்புல தூக்கி வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அந்த வளைவு சேப் இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய இடுப்புல வைக்கிறதுன்னு சொல்லி இந்த பெல்விக் போன் பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு சேப் இருக்கும். ஆமா. இப்ப இன்னைக்கு தான் அந்த தண்ணி குடம் அந்த கருவான குடம்லாம் தூக்குறதுக்கு இன்னைக்கு வேலையே இல்லையே. அந்த குடமே இன்னைக்கு இல்லையே. எல்லாமே 25 லிட்டர் கேன் ஆயிடுச்சு. இப்போ அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு, பெண்களுக்கு கூட அந்த 25 லிட்டர் கேன் மாதிரியே ஃபிளாட் ஆயிடுச்சு. இடுப்பெல்லாம் இன்னைக்கு அடுப்பு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. காரணம் இது என்னன்னா, இந்த இந்த பகுதிகளை நம்ம பாத்தீங்கன்னா ஒர்க்கு வேலை கொடுக்கல. அன்னைக்கு குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டதுல இருந்து, மாவாட்டினதுல இருந்து, அம்மி அரைச்சதுல இருந்து, துணி துவைச்சதுல இருந்து நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு, லம்பார் பகுதிக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அந்த பகுதிகளுக்கு ஒர்க்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால நின்றுகிட்டே அசையாம அப்படியே நம்ம எல்லா வேலைகளும் செய்யற மாதிரி இன்னைக்கு நிறைய மிஷினரிஸ் வந்துருச்சு. அதுதான் இதற்கான பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது அடிப்படை காரணங்கள் இந்த இடுப்பு வலிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைன் தான். இந்த ஸ்பைன்ல உங்களுக்கு இந்த லம்பார் போனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ண டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இடுப்பு மசில்ஸ் போட ஆரம்பிக்கும். ஆமா. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உடல் தன்னைத்தானே சரி பண்ற ஒரு சிஸ்டத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்றத. அப்ப உடல் தன்னைத்தானே சரி பண்ணும் பொழுது உடல்ல ஏதாவது உறுப்புகள்ல அங்க டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்னா அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை முதல்ல நம்ம உடம்பு பண்ணும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அந்த லம்பார்ல லைட்டா கம்ப்ரஸ் ஆக இது அதிகமான தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, எக்ஸஸா அந்த பக்கம் மசில்ஸ் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணும். அப்போ அவங்களுக்கு ரைட் சைடு ஹிப்லையும் லெஃப்ட் சைடு ஹிப்லையும் பின்பக்க முதுகு பக்கமும் பெட்டெக்ஸ் பக்கமும் என்ன பண்ணும், எக்ஸஸா மசில்ஸ் போட்டு குசன் மாதிரி ரெடி பண்ணும். இப்ப கொஞ்சம் அமுங்குனா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கின்ற மாதிரி அதை ரெடி பண்ணும். ஆமா. அதனாலதான் உங்களுடைய லம்பார் பகுதி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டால் இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். உங்களுடைய ஹிப்பு பாத்தீங்கன்னா எக்ஸஸா மசில்ஸ் போட்டு இடுப்பு வலி அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஏங்க ஏற்பட்டுச்சு, லம்பார் பகுதி ஏங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இங்க அதிகபட்சமான பேர் அது காரணம் எங்க வர்றாங்க அப்படின்னா ஒபிசிட்டி. அப்ப அதிகமான உடல் எடை இருக்கப்படும் பொழுது அவங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையிலேயே வேலை பார்க்கறாங்கன்னா அந்த லோடு ஃபுல்லா எங்க போகும், அங்க லம்பார்ல தான் அது கம்ப்ரஸ் ஆகும். அப்ப அதிகப்படியான உடல் எடை இருந்து லம்பார்ல கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அது வழியே வெளியேறக்கூடிய நரம்புகள் அமுக்கப்படும் பொழுது அது அவங்களுடைய பெல்விக் போன் வழியாக தான் அப்படி வெளியேறி கீழே காலுக்கு இறங்கும். அப்ப அந்த இடத்துல அதை பாதுகாக்கிறதுக்காக எக்ஸஸா மசில்ஸ் போட ஆரம்பிச்சு அவர்களுக்கு இடுப்பு வலி ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா ஒருவருக்கு அதிகப்படியான கேஸ் உள்ள ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்களும் உட்கார்ந்த சூழல்ல இருக்கப்படும் பொழுது என்ன ஆகும், அந்த கேஸ் அங்கதான் அப்படியே தேங்கும். அந்த இடுப்பு பகுதி ஒருவருக்கு இறுக்கமா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கேஸ் அங்க அதிகமா தேங்கிருச்சுன்னு அர்த்தம். அதான் வாதம் அந்த இடத்துல தேக்கும் அப்படின்பாங்க. அந்த வாதத்தை ரிலீஸ் பண்ணாதான் அந்த இடத்துல இடுப்பு வலின்றது நீங்க ரிலீஸ் ஆக முடியும். இப்படி ஒவ்வொருவருக்கும் இது பாத்தீங்கன்னா அடையாளங்கள் இது மாறுபடும். அந்த சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மாறுபடும். ஏன்னா அதனுடைய மூல காரணத்தை பொறுத்துதான். இந்த இடுப்பு வலி ஏற்படுவதற்கு முன்னாடியே நம்மளுடைய உடலின் அறிகுறி மூலமாக நமக்கு காமிக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆக நமக்கு இடுப்பு வலி வரப்போகுதுன்னு. ஆனா நம்ம அந்த அளவுக்குலாம் தான் இது பண்றதே இல்லையே. உடலின் மொழிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா இந்த இறைச்சலான உலகத்துல நம்ம காதுகளை முழுவதும் நம்ம வெளியிலேயே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை நாம காது கொடுத்து கேட்கறது இல்லை.
உடல் நம்ம கிட்ட பேசுறதையும் நம்ம கேட்கறது இல்லை. இப்போ உடலின் மொழிகள்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னே சொல்லலாம் முதல் உடலின் மொழியாக. அதுக்கப்புறம் தான் தும்மல், இருமல், விக்கல், வாமிட்டிங்கு, லூஸ் மோஷனு, இதெல்லாம் உடலின் மொழிகள் தான். சரிங்களா? ஆமா. அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம நோய் ஆகிட்டோம். அவ்வளவுதான். தும்மிடக்கூடாது, இருமிடக்கூடாது, ரன்னிங் நோஸ் வந்துடக்கூடாது, வாமிட் வந்துடக்கூடாது, காய்ச்சல் வந்துடக்கூடாது, லூஸ் மோஷன் ஆயிடக்கூடாது. இது பூரா உடலின் மொழிகள் தான். இருக்கிறத என்னத்தையும் வெளியேற்றணும் அப்படின்றதுக்கு சில அடையாளங்களாக சொல்லுது. ஆமா, நம்ம அதெல்லாம் நோயாக்கி மருந்துகள் சாப்பிட்டு உள்ள அடக்க ஆரம்பிச்சிட்டோம். வலிகளும் உடலின் மொழிகளே. அப்ப வலி என்பவர் நமக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வலிச்சாதான் தெரியும் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இடுப்பு வலி ஒருத்தருக்கு இருக்குது, இடுப்பு வலி ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நமக்கு நம்மளுடைய கால் பாதத்துல ஒரு அடையாளம் தெரியுங்க. கால் பாதத்துல இந்த அடையாளத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்க இதை சரி பண்ணாலும் இங்க இடுப்பு வலி சரியாயிரும், இடுப்பு வலி சரியானாலும் இங்க வலி சரியாயிரும். ஆமா, நம்மளுடைய சிகிச்சை மையத்துல முழுக்க முழுக்க சிகிச்சைகள் முழுவதும் கால் பாதத்துல தான். பாத கூசா அப்படின்ற அந்த சிகிச்சை மூலமா தான் இல்லையா? அதனால கால் பாதத்திலேயே இந்த ரிசர்ச் போய் இருக்கிறதுனால இடுப்பு வலியை கால் பாதத்துல எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பாக ஹீல் பெயின் வரும். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஹீல் பெயின் இருக்குதுன்னா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு. உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குதுன்னா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹீல் பெயின் இருக்கும். ஆமா, நம்மளுடைய குதிங்காலில் வலி அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஏதோ காலில் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிற கூடாது. இது இங்க நம்மளுடைய இடுப்பு பகுதியில் உள்ள பிரச்சனையை சொல்ல வந்த தூதுவர் தான் அவரு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஹீல் பெயின் இருக்குதுன்னா, இன்னும் ஒரு சில பேருக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தால் அங்க காலில் குதிங்கால வலி வரும். அதுக்கப்புறம் வெயிட் அதிகமா இருந்தா அங்க வரும். இப்படிலாம் பாத்தீங்கன்னா இது இதோட மிங்கலாகும். அவர்களுக்கெல்லாம் அந்த இடுப்பு வலி இருக்கும். ஆமா, இதை எப்படிங்க சரி பண்ணலாம்? இதான் உடலின் தூதுவர். இந்த தூதுவர் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ உடனே நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம சரி பண்ணலாம். இதை நம்ம கால் பாதத்துல நம்ம அங்கேயே சிகிச்சை கொடுத்து சரி செய்யப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்க கிளியர் ஆகிக்கும். இப்போ இதை சிகிச்சையை இன்னொருத்தர் நல்ல ஒரு ப்ராப்பரா இதுல உள்ள எக்ஸ்பர்ட் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்து பண்ணாதான் பெட்டரா இருக்கும். இதை உங்களுக்கு நீங்களே அதை பண்ணிக்கிறதுன்றதுல சிரமம் இருக்கும். ஏன்னா அதை நீங்க உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல நீங்க நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல நீங்க போனீங்கன்னா கால் பாதத்துல அந்த பாத கூசா செஞ்சு விடுவாங்க. அருமையா உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஹிப் பெயின் ஃபர்ஸ்ட் நாள்லயே நீங்க ரிலீஸ் ஆயிருவீங்க. மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு ஒரு 3 சிட்டிங் எடுக்கும், அவ்வளவுதான். ஆமா, இப்ப நீங்க வீட்லயே இதெல்லாம் நீங்க ரிலீஃப் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸும் சொல்றேன், பயன்படுத்திக்கங்க, ஆரோக்கியம் அடையலாம். அப்ப இந்த ஹிப் பெயின்ல ரிலீஸ் ஆகணும்னா அதனுடைய அடிப்படை காரணங்கள் சரியானா மட்டும்தான் நீங்க முற்றிலும் அந்த வழியிலிருந்து நீங்க வெளியே வர முடியுமே தவிர, இல்லைன்னா நீங்க அறிகுறிகளை மட்டும்தான் போக்க முடியும். ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த அறிகுறிகள் மட்டும்தான் போகும். அப்ப அந்த ரூட் காசஸ் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு அடிப்படை காரணங்கள்லாம் சொன்னேன் இல்லையா? அதிகப்படியான உடல் எடை, உங்களுடைய லம்பார் ஸ்பைன்ல ஏற்பட்ட கம்ப்ரஸ், வாதம் அந்த இடத்துல அதிகமா தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்ப இதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். இத மாதிரி விஷயங்களை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வருவதற்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வீட்டிலிருந்தே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் கேஸை வெளியேற்றுற மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணணுங்க. இந்த கேஸை வெளியேற்றுற மாதிரி பண்ணோம்னாலே போதும், அந்த இடத்துல முதல்ல தேவையில்லாத காத்து பிரிஞ்சிடும், பெட்டரா இருக்கும். ஆமா, அப்ப அந்த கேஸை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பெருங்காயம் ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓமம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா அப்படியே பாயில் பண்ணுங்க. இதோட எசன்ஸ் நல்லா இறங்கட்டும். இறங்கின உடனே அதை அப்படியே எடுத்து வடிகட்டலாம். வடிகட்டாமலும் சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள் தான். இதை அப்படியே வடிகட்டிட்டு நல்லா ஒரு 100 ml இருந்து 180 ml வெது வெதுப்பான சூட்டோட குடிக்கணும். வெது வெதுப்பான சூட்டோட இதை அப்படியே நீங்க எடுத்துக்கங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட காத்து எந்த இடத்துல தேங்கி இருந்தாலும் அது வெளியேற்றப்படும். சில பேருக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருப்பாங்க, அந்த ரிமூவ் பண்ண இடம் காலியா இருக்கும்ல, அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத காத்து தேங்கிரும். இது மாதிரி தேவையில்லாத காத்து அங்க தேங்குறதுனாலதான் அவங்களுக்கு அடுத்து பல விளைவுகள் ஏற்படுது. அதனாலதான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு இடம் காலி ஆயிடுச்சுன்னா அங்க போய் என்ன குப்பைகள் தானே சேரும்.
அது மாதிரி குப்பைகள். அப்போ இந்த வாதத்தை பிரிச்சுட்டோம்னாலே வலிகள் போயிருங்க. இதுதான் ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லம்பார் ஸ்பைன் வந்து உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. நம்ம வந்து உட்காரப்படும் பொழுது சாப்பிட்டு முடிந்த பின் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம் அப்படியே வந்து காலை மடக்கி மொட்டி போட்டு அது மேலேயே உட்காந்துடணும். மொட்டி போட்டு நீங்க அது மேலே உட்காந்துங்க. உங்களுடைய பெட்டெக்ஸ் பகுதி உங்களுடைய ஹீலை வந்து ப்ரெஸ் பண்ணும். ஓகேங்களா, ஹீலை ப்ரெஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுடைய ஸ்பைன் வந்து முதுகுத்தண்டோட ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கும். அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காருவீங்க அந்த சமயம் நீங்க பார்த்தா தெரியும். அப்போ உங்களுடைய லம்பார் கம்ப்ரஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். வஜ்ராசனம் ரொம்ப அருமையாக பயன்படும். இப்போ இதை வந்து சாப்பிட்டு முடிஞ்சோன்னா இப்படி உட்காந்துங்க. மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல நீங்க இருக்கப்படும் பொழுது இதே வஜ்ராசனத்துல உட்காந்து நீங்க அப்படியே முன்பக்கம் முதுகு பகுதியை அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து உங்களுடைய நெற்றி பகுதி தரையில படுற மாதிரி முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அப்படி தரையில படுற மாதிரி நீங்க ஃபுல்லா அப்படி குனிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பண்ணிட்டு ஒரு நிமிடம் இருந்துட்டு திரும்ப அப்படியே எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு திரும்ப ஸ்ட்ரைட்டா நின்று ஒரு நிமிடம் திரும்பவும் அப்படியே உள்ள முன்னாடி குனிங்க. வஜ்ராசனத்துல உட்கார்ந்து முதுகுத்தண்டு வடத்தை நேராக வைத்துக் கொண்டு முன்பக்கமாக குனிந்து நெற்றி தரையின் மீது படும் வரை ஒரு நிமிடம் வைத்திருக்கவும். இது ஒரு விஷயம், ஒரு டைம். இதே போல குறைஞ்சபட்சம் 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பண்ணுங்க. இது வந்து எம்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணும், இந்த மாதிரி குனிஞ்சு பண்றது. அப்பதான் நல்லா இருக்கும். இது உங்களுடைய ஸ்பைன் கம்ப்ரஷனையும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இதனால வரக்கூடிய உங்களுக்கு ஹிப் பெயினும் ரிலீஸ் ஆகும். அடுத்தது வெயிட்டை குறைக்கிறது. வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னே நம்ம நிறைய டிப்ஸ் நம்ம மிஸ்டர் ரெடி சேனல்லே நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். அதை பார்த்து நீங்க பலன் அடைஞ்சிக்கலாம். இப்போ ஈஸியா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னதான் நீங்க சாப்பாடு சாப்பிட்டு குறைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதும் அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் எல்லாம் கரைக்கணும்னா ஒர்க் அவுட் தான் ரொம்ப முக்கியம். டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ சைக்கிளிங்கோ எனி ஒன் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணப்படும் பொழுது தேவையில்லாத அந்த மசில்ஸ் வந்து கரையும், வெயிட் குறையும். அதன் மூலமாக உங்களுக்கு ஹிப் பெயினும் ரிலீஸ் ஆகும். இந்த 3 டிப்ஸை மட்டும் முறையா பயன்படுத்தினீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி இடுப்பு இறுக்கம் அனைத்தும் நீங்கி உங்களுடைய இடுப்பு மீண்டும் பழைய சேப்புக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.